வந்துட்டியா? ஆமாய்யா வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு வந்து 18 வருஷமாச்சு. ஏங்க இது என்ன சங்கமா இது? ஏன் ஏதாவது நடந்ததா? அசிங்கம் அசிங்கமா? பாரு இத. எனக்கு வரவேற்பு பத்திரம் வாசி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. வாசி தருங்களா? முறை தவற மாட்டாருங்களே. படிச்சு பார்த்துட்டு மூட்டை பூச்சி மரத்தை நீ தின்னு மழைக்கையில நான் தேடிக்கிறேன். வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணங்கட்டி மேல படிச்சு பாரு. ஆடாத மயிலே வருக, ஓடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரமா எழுதியிருக்கானுங்க. பாத்தியா? ஆனா தெரியாத பயிர்கள்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உடனே செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காதான் இந்த விரால் பயிர்கிட்ட. அந்த பயிலே சரியில்லை. சரி எதுக்கும் இது எங்க சேர்த்துட்டோம். முதல்ல அந்த பயிர்களை என்னன்னு கேட்டு வரேன். மேல நாடகமா யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பேர? ஐயோ தூர் வர்றவரா? யார பார்த்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கம் அவகிட்ட அவனுக்கு என்ன பேச்சு? நான் பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா என்ன போட இது? இதுக்கு என்னத்துக்கு மன்னிப்பு எழுந்து? துடிக்கிற கொண்டு விடுவேன். என்ன தலைவரே? போனா மொட்டா வீரவெல்லாம் போயிடுச்சு. குழந்தை குழந்தை எத்தனை நாளாச்சு எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன். இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு. அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. பரம்பரை நம்பிக்கை. அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும். இப்போ நின்னுச்சு. நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே.
அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசையும் மாத்தி இந்த 2 குப்பத்தையும் ஒன்னாக்கி எடுத்தா மறுவேன். ஐயோடி சொக்கி, அப்படின்னு தாடியோடவே இருந்தா குழந்தை தாடி இல்லை. நம்ம இருக்கிற இடத்தையே மறந்துட்டோமே. யாரோ பாத்துட்டா. சந்தேகப்பட்டது சரியா? என்ன நாட்டாம? என்னன்னு என்ன கேக்குறியா? நான் உன்னை கேக்குறேன். இது என்ன நேரம்? நடுராத்திரி. இந்த ராத்திரியில எங்கிருந்து வர்றீங்க? வந்துப்பா, நான் நீ எனக்கே காது குத்துறியா? என் மானத்தை உயிருக்கு மேல மதித்து கௌரவமா வாழ்றவன். இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியை எடுத்துடுவேன். இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லு தாத்தா. குழந்தை, அப்பா சொல்ல கேட்கல, போய் தூங்கு போ. பால் சோறு என் பக்கம் பொங்கி வெளியுதே. அடையப்பா, இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும்.